ஷவா இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாடி போதும்னாச்சு. மொபைலும் ஒழுங்காக ஒர்க் ஆகாது, அதில் கேமரா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் அதுவும் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருந்து அப்படியே கொஞ்சம் டைமு. அதுக்கு மேலே இதான் ஃபஸ்ட் டைம் கேமரா பார்த்து நிறைய பேசுறது வேறு. அப்படியே ஒவ்வொரு டைமும் ரீடேக் பண்ணது தான் வேலையாக இருந்து. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னே தெரியாது. ஹலோ அப்படின்னு தொடங்குவேன், அதுக்கப்புறம் என்ன பேசுது அப்படின்னு தெரியாது, அப்படியே ஸ்டாப் ஆகும். இப்படி தான் எது நாளும் ஸ்டார்ட் பண்ணதுக்கே ஒரு பயம், அப்படி ஒரு லெவலில் இருந்தால்தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டைரெக்டாக ஒரு கேமரா பார்த்து பேசி வீடியோ போடுது. இப்போ என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்கிங்கன்னா வெல்கம். என்ன பேசுறதுன்னெலாம் எனக்கு தெரியாது, ஸ்டார்டிங் வேறு. ரீமேக்கு ரீடேக்கு இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. நிறைய டைம் எப்படி பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்காது. அதனால் இனி நார்மலாக நாம் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரியே போதும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணியாச்சு. கேமரா பார்த்து பேச ஒரு பயம் ஃபஸ்ட்டு. என்னென்னா நம்ம தனியாக பேசுறது மாதிரி இருக்குமா, அதனால எதுவுமே பேச வராது. அப்போது ஸ்டார்ட் பண்ணுவேன் வீடியோ எடுக்கலான்னு, அதுக்கு பிறகு தன்னாலே ஐயோ எப்படி போடுது என்ன பண்ணுது அப்படின்னு தெரியாது. உடனே யோசிச்சுட்டு சரி வேண்டாம் நிறுத்தும், இது நாளைக்கு ட்ரை பண்ணலாம் இப்படியே நாளைக்குன்னு கொஞ்சம் காலமாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு நினச்சா அதுவும் நடக்காது. என்னென்னா வேலைக்குன்னு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்குன்னு போவோம், எங்கேயாவது போய் கேட்போம் வேலை இருக்கா அப்படின்னு. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் வேணும் அப்படின்னு. ஒருத்தருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆனோன்னா யாரும் வேலை தராமல் எங்கேருந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? ஃப்ரெஷர் யாருமே எடுக்கல. அப்படியே போய் நிறைய இது செக் பண்ணி பார்த்தாச்சு. இதை லிங்க்டின்னு அப்படி இப்படின்னு என்னென்ன ஆப் இருக்கோ எல்லாத்துலேயுமே வேலைக்குன்னு அப்ளை பண்ணி பார்த்தேன். நிறைய கால் வரும் இன்டர்வியூக்குன்னு. ஆனால் அட்டன் பண்ணோடனே சொல்லுவாங்க என்னதுன்னா ஃப்ரெஷர் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது அப்படியே போகும். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஓட்டியாச்சு. என்ன ட்ரை பண்ணாலும் நடக்காது. யூடியூப்பில் ஏதாவது பண்ணலான்னு நினச்சா எவ்வளோ வீடியோஸ்லாம் போடாங்க. அவங்க வந்து எப்படி தைரியமாக போடுங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணாலும் எல்லாம் சொதப்பும், லாஸ்ட் ஒன்றுமே வராது. இப்போ என்னென்னா எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், யாரோ ஒரு ஆள் நம்ம ஃப்ரெண்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு சும்மா பேசுவோம், எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னது நம்ம வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பயந்துட்டு வீடியோ போடாமல் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். நான் இவ்வளோ நாள் அப்படியெல்லாம் தான் இருந்தேன். பார்க்கவங்க என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சு தான் நான் இவ்வளோ நாள் வீடியோவே போடலை. எடுப்பேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும், நல்லா இருக்குமா இது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு. அப்படி 1008 ரூல்ஸ் எனக்குள்ளாடியே நான் யோசிச்சு வச்சுருப்பேன். அவங்க இப்படி போட்டிருக்காங்கல்ல, இது நல்லா இருக்குது, இப்படி போட்டால் நல்லா இருக்கும், அப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படி நிறைய யோசிச்சு சரி இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு எதெல்லாமோ பிளான் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் நடக்குது. ஏன்னா நான் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு கேமரா எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுமே வார்த்தையும் வராது, ஒன்றும் வராது. ஒரு வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் பேசுறதுக்குள்ளே ஏதோ ஒரு தைரியம் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். என்னென்னா நானும் எங்கள் தம்பி இம்மா சேர்ந்து ட்ரை பண்ணோம். எனக்கு என்ன பேசணுன்னே தெரியாது, என்ன பேசினா நல்லா இருக்குன்னு தெரியாது, எப்படி ட்ரை பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சும்மா 2 பேருமா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் எதோ பண்ணோம். அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணோன்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு ஃப்ளோவில் பண்ணோம், பேசினோம். என்ன பேசணும்னு 2 பேருக்கும் ஐடியா இல்லை. ஏதோ பேசணும்னு எடுப்போம். நார்மலாக நாங்கள் வீட்டில் பேசும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரியே தொடங்கலாம் அப்படின்னு தான் பிளான். கடைசியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு வரும்போது எந்த சீனு ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியாது, எந்த சீனு வேண்டான்னு தெரியாது. இல்லை ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக கட் பண்ணாமலே வீடியோ எடுக்கலாமா அதுவும் தெரியாது. எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒன்றும் ஐடியா இல்லை. சும்மா ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் காப்பிரைட் வருமா இது எதுவுமே ஐடியா இல்லை. சும்மா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து போட்டாச்சு.
நான் வந்து எப்படின்னா வெளியே எல்லார்ட்டையும் பேசுறதுக்கே பயப்பட ஒரு ஆள் தான். பயப்பட மீன்ஸ் ஒரு இன்ட்ராவர்ட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான். பேசுறதுக்கு எதுவும் வராது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வெளியே போகும்போது தைரியமாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் நினைப்போம் மனசில். ஆனால் ஒன்றும் வராது. வெளியே போயிட்டு யார்ட்டையாவது பேச போவோமா, வார்த்தை வராது அந்த டைமுக்கு. ஏதோ எங்கேயாவது பஸ்ஸில் ஏறி இருப்போம், வெளியே போகிறதுக்கு எந்த இடம், இந்த பஸ் அந்த இடத்துக்கு போகுமான்னு கேட்கணுன்னா கூட பக்கத்தில் இருக்கவங்கள 4-5 தடவை இப்படி திரும்பி பார்ப்போமே தவிர கேட்கறதுக்கு வராது எதுவுமே. அப்படி ஒரு ஆள் தான் நான். நான் இப்போ வீடியோலாம் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு மைண்டில் லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆனது ஒன்று தான். எவ்வளோ பேர் எப்படி வீடியோ பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாதவங்க நல்லா அழகாக பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு கூட தெரியாமல் கேமரா குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து இருக்க பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனை தான். பேக்ரவுண்ட் நல்லா இருக்குமா, நம்ம உட்காந்துருக்க இடம் நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான், அதனால உட்காந்துருக்க இடம் நல்லா இருக்குமா, நம்ம எடுக்க வீடியோ நல்லா இருக்குமா, பார்க்க நல்லா இருக்குமா. கேமரா வந்து குவாலிட்டி கம்மி, 2 வாட்டி தண்ணியில் விழுந்து, அதுக்கப்புறம் வந்து கையிலேருந்து கீழே 2-3 டைம் விழுந்திருக்கு. பேச வேற சரியாக வராது, பயந்துட்டுருப்போம் அப்படின்னு நினச்சி ஒன்றுமே பண்ணலை. அதை விட என்னென்னா எதையும் யோசிக்க கூடாது, யாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்காமல் நமக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். அதான் லாஸ்ட் எனக்கு மைண்டில் தோணும். அப்படி யோசிச்சு தான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு சேனல் யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்க்கிங்கன்னா உங்கள் மைண்டில் இதே மாதிரி எல்லாம் இருக்கும்ல, பேசுறதுக்கு பயம், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? அப்புறம் வந்து என்னை பற்றி வேறு விஷயம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கூல் லைஃபு, அதை பற்றியெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லலாம் கண்டிப்பாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் மைண்டில் எப்படியான பயம் இருக்குன்னுள்ளதை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.